அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்ததாக அரசு துறையிலேருந்து அதிரடியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், போஸ்ட் ஆஃபீஸுக்கான மெரிட் லிஸ்ட் 1ம் 2ம் வெளியாகி இருந்தது. அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருந்தோம், யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருந்தோன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போது அடுத்ததாக மெரிட் லிஸ்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரப்போகுது, அதுக்கான கன்ஃபார்ம் டேட் என்ன, அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க அஃபிஷியலாகவே. ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மெரிட் லிஸ்ட் 3க்கான கட் ஆஃப் மார்க் என்ன, எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தால் இதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்னும் மெரிட் லிஸ்ட் 3 வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து எத்தனை வரும். ஸோ இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 98,000 1 லேக் வரைக்கும் பார்த்திங்கன்னா வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எம்டிஎஸ் போஸ்டிங்க்கும் மெயில் கார்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு. மீண்டும் அதற்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். எல்லாருமே வந்து மீண்டும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் போன தடவை மிஸ் பண்ணிங்களோ அவங்க எல்லோரும் அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும். நீங்கள் தேடிக்கொண்டு இருக்க விஷயம் எல்லாமே இதில் தான் இருக்க போகுது உங்களுக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து நிறைய பேர் நம்ம வந்து டேட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுங்க, ஸோ நான் வந்து இப்போ தான் உங்கள் வீடியோவை பார்த்தேன், ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்கள் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப் காலும் பண்ணியிருந்தீங்க, நார்மல் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக வேண்டி என்ன உங்கள் நல்ல நேரமாக என்னென்னு தெரியல, மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து 98,083 வேக்கன்சி டோட்டலாக வந்திருக்கு. அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா போன வீடியோவில், அதாவது நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக சொல்லியிருப்பேன் யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ வயசில் இருக்கணும், எவ்வளோ சம்பளம், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லா வேலை தெளிவாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், வாட்ஸ்அப்புக்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. நானே வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்ளை பண்ணி தரேன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மெரிட் லிஸ்ட் 3, ஓகேங்களா, போன தடவை அப்ளை பண்ணவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மெரிட் லிஸ்ட் 3 வந்து பார்த்திங்கனாக்கா வரப்போகுது. அது எப்போ வரப்போகுது, கன்ஃபார்ம் டேட் என்ன, கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இவங்க மெரிட் லிஸ்ட் 3ல் வந்து பார்த்திங்கனாக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா. அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக வந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோ அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், உடனுக்குடனேவும் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்து சொல்லிகிட்ருக்குறோம், இது முழுக்க 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 நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா லக்கை பேஸ் பண்ணி தான் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக ஆரம்பத்துலேருந்து சொல்லியாச்சு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 350 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு, 400 எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு, 470 எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு, 480 90 எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எப்போ கன்ஃபார்ம் டேட்டுன்னு சொல்லிடுறேன், மெரிட் லிஸ்ட் 3 வரப்போகுது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு 50 போஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 50 போஸ்டிங் வந்து ஒரு மாவட்டத்தில் இருக்குது அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் மொத்தமாகவே அப்ளை பண்ணது 51 பேர் தான் வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ 50 வேக்கன்சி இருக்குது, 51 பேர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டாப் மார்க் எடுத்திருக்க அந்த 50 பேருமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து என்ன ஆகும்னா அந்த 50 பேருமே எல்லாமே கரெக்டாக வச்சுருக்க மாட்டாங்க 100%. ஒரு சில பேருக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மிஸ் ஆகிருக்கலாம், ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போக முடியாமல் இருக்கலாம். அப்போது அந்த மணி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மீதி 51ஆவதாக ஒரு ஆள் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா,
அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் போகும். இந்த மாதிரி நீங்கள் வாங்க, உங்களுக்கு வந்து இன்றைக்கி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் மார்க் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 350 300 நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்ளை பண்ணது 50 போஸ்டிங்கு 51 பேர் தான், மீதி இருக்கிறது நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அதனால் உங்களை தான் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் சரி 350 ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு தான் கொடுத்து ஆகணும். ஏன்னா வேறு யாருமே கிடையாது, வேறு யாருமே அப்ளை பண்ணலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் அந்த வேலை வந்து கொடுப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ரூலே. ஸோ இதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் வேலைன்னு வந்து விட்டால் எல்லாருமே நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ரெக்வஸ்ட். நாம் இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா 3 தடவை அப்ளை பண்ணேன், 4 தடவை அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தும் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து அதிகமான பேர் அப்ளை பண்ணுற இடத்துல நம்ம வந்து காம்படிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுவே இந்த வில்லேஜ் ஏரியாவை பார்த்து அப்ளை பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்மலாம் பார்த்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து வேலைலாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தடவை எம்டிஎஸ் போஸ்டிங்க்கும் மெயில் கார்டு போஸ்டிங்கும் அப்ளை பண்ணும்போது நான் எப்படி அப்ளை பண்ணுறது நானே அப்ளை பண்ணி தரேன். ஸோ தெளிவாக எல்லாருக்கும் அப்ளை பண்ணி தரேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்புக்கு வாங்க, கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் அப்ளை பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயினான விஷயத்துக்கு வரும். ஏன் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி வீடியோவை முழுமையாக பார்க்குறீங்க. அதனால தான் நான் வந்து வீடியோவில் கடைசியாக வந்து பார்த்திங்கனாக்க நம்ம இந்த அப்டேட்லாம் முக்கியமான அப்டேட்லாம் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரம் கூட உங்களுக்கு பொறுமை கிடையாது அப்படின்னா அரசு வேலைக்கு போகிறதுக்கான தகுதிகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் உங்களுக்கு. ஏன்னா வந்து அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி வர எக்ஸாம்ஸு, வர அரசு துறை வேலைகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக நீங்கள் போக முடியும். இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மெரிட் லிஸ்ட் 3 எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக 100% வெளியாக போகிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மெரிட் லிஸ்ட் 2 வெளியாகி கிட்டத்தட்ட 8லேருந்து 9 நாளைக்கு மேலே ஆக போகுது. அதனால் இந்த அக்டோபர் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே மெரிட் லிஸ்ட் 3 வந்து வெளியாகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம பார்த்திங்கன்னா முதல் அப்டேட். ஓகேங்களா? முக்கியமான அப்டேட், தெளிவான அப்டேட். அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அடுத்த அக்டோபர் 20க்குள்ளே இதை முடிச்சிருவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் 4, 5, 6ன்னு சொல்லிட்டு 8லேருந்து 9 மெரிட் லிஸ்ட் வரும். அதனால் போஸ்ட் ஆஃபீஸ் மெரிட் லிஸ்ட் 3 இந்த 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே வெளியாகும். அதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 20ஆம் தேதிக்குள்ளே, அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ளே வெளியாகியும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறது, ட்ரைனிங் எல்லாமே அதில் தான் போகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி இதோட கட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ இருந்தால் இந்த மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா மினிமம் 85, 87, 90 இந்த பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதான் அப்டேட். ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக வரீங்க, வந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோ அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் மறக்காமல் சந்திக்கலாம். தேங்க்யூ.